ஊருக்கெல்லாம் நல்ல நாள், உனக்கு மட்டும் கெட்ட நாள் மாதிரி ஏமா இப்படி உட்கார்ந்திருக்க? கொஞ்சம் அடுப்பு பாத்துக்க. இருந்தா தமிழ் வாத்தியார் மக மாதிரி இருக்கணும்னு நம்ம ஊருக்கே உதாரணமா இருந்தவன உங்க அண்ணன் ஊரே பார்த்து சிரிக்கிற மாதிரி கேவலப்படுத்திட்டான். உனக்கு கற்ப அழிஞ்சிருந்தா எவ்வளவு துடிச்சிருப்பியோ அதை விட அதிகமா துடிக்க வச்சிட்டிய அவனை. இத அசைக்க முடியாது போல இருக்க. டிரைவர் ஸ்டாப் ஸ்டாப். புக் விழுந்துச்சு சார். வண்டி நிறுத்தியா? அவனடா காதல் வேகத்துல கண்ணு மணி தெரியாம கீழே குதிச்சுட்டான். அவன் பிரிஞ்ச கத்திரவன் செத்துருந்தானா அவன் மேல போயிருப்பான், நீ உள்ள போயிருப்ப. உன் பொண்டாண்டி வச்சு நானா வாழ முடியும்? யோ வண்டி நிறுத்தியா? இந்த காலத்து பசங்க காதலுக்காக ஓடுற பஸ்ல இருந்து மட்டுமா குதிப்பானுங்க, பறக்கிற ஏரோப்ளேன் இருந்து கூட குதிப்பானுங்களே. என்னமா கண்ணு? எந்திரிச்சு போயா. ரவி, ஒரு சாதாரண புக் வேண்டதுக்காக பஸ்ல இருந்து ஏன் குதிச்சீங்க? அது சாதாரண புக் இல்ல, என் மகாவோட புக். என் மகாவுக்காக நான் எதையும் செய்வேன். ரவி, என்னால உங்க மானம், மரியாதை, படிப்பு எல்லாமே போயிடுச்சு. எப்படி உங்களால அதை தாங்கிக்க முடியாது? இதெல்லாம் போனதுனால தானே எனக்கு நீ கிடைச்சிருக்க. இப்ப சொல்லு, என்னால தாங்கிக்க முடியாதா? என்னால முடியல ரவி. ஆஹா. ஆமா ரவி, என்னால தலை குனிஞ்ச நீங்க என்னாலேயே தலை நிமிரணும். எந்த ஊர் உங்களை கேவலமா பேசிச்சோ அந்த ஊருக்கு உங்களால பெருமை கிடைக்கணும். எங்க ஊர்ல பிறந்தவன் எங்க ஊர்ல பிறந்தவன்னு இந்த ஊர்ல இருக்கிற ஒவ்வொருத்தரும் உங்களை சொல்லணும். அதுக்கு நான் என்ன பண்ணணும் மகா? நீங்க நிறைய கவிதை எழுதணும், பெரிய கவிஞர் ஆகணும். மகா, என்ன எழுத தூண்டினதே உன்னுடைய இளமையும் அழகும் தான். அந்த இளமைக்கும் அழகுக்கும் இருக்கிற சக்தி உனக்கு தெரியாது, எனக்கு தான் தெரியும். அது என்ன நிறைய எழுத வைக்கும். நான் எழுதுறேன் மகா, உன் ஆசைப்படியே நான் நிறைய எழுதுறேன் மகா. எங்களோட காதல் கவிதையில பிறந்து கவிதையிலே வளர்ந்தது. நான் எழுதின ஒவ்வொரு கவிதைக்கும் அவதான் காரணமா இருந்த அவகிட்ட என்னோட கவிதைகளை காட்டி ஆனந்தப்படுவேன். ஒரு நாள் நான் எழுதின கவிதைகளை காட்டுறதுக்காக அவ வீட்டுக்கு போன போது, மகா குட்டி, எங்க ஊர்ல வந்து வடக்க பார்த்தா வாழைத்தோப்பு, தெற்க பார்த்தா தென்னந்தோப்பு, மேற்க பார்த்தா மாந்தோப்பு, இத்தனையும் ஏன் சொத்து. அத்தனையும் அண்ணன் பேர்ல எழுதி வச்ச போறேன். ஏன் தெரியுமா? உன்னை கட்டிக்கிறதுக்காக. உங்களை எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. ஒண்ணு எனக்கு பிடிச்சிருக்க. ஐயோ மாமா, வேண்டாம் மாமா, ஐயோ மாமா,
என் மகவை காப்பாத்த போனா அந்த கொலைக்கே காரணமாயிட்டேன். இதை நீ கோர்ட்டுல சொல்லி இருந்தா உனக்கு தண்டனை கிடைச்சிருக்காதேப்பா. என் மகாவை கோர்ட்டுக்கு எடுத்து அவளை அசிங்கப்படுத்த விரும்பாதனால்தான் நான் சொல்லல. நானும் எத்தனையோ காதல் கதைகளை கேட்டிருக்கேன். ஆனா அதுல எல்லாம் இல்லாத ஒரு புனிதம் உங்க காதல்ல இருக்கு. இதுல நான் காமத்தை பார்க்கல, கவிதையைத்தான் பார்த்தேன். தம்பி, நீங்க சீக்கிரமா விடுதலையாக போறீங்க. எங்க சந்தோஷத்துக்காக உங்க பாட்டுல ஒரு பாட்டு பாடுங்க தம்பி. தம்பி, எல்லாரும் கேக்குறாங்க, உன் பாட்டுல ஒண்ணு பாடப்பா. நானும் கேக்குறேன். இந்த போல ஓ, டீ ஒண்ணு போடுங்க. எப்பதான் இந்த ஊர்ல இந்த அட்டூழியம் ஒளியுமோ, உள்ள வந்தா 5ங்கிறான், வெளியே போனா 10ங்கிறான். என்ன இது அநியாயமா இருக்கு? என்னது அநியாயமா இருக்குதான்? 5 ரூபா கொடுத்தா உள்ள போலாம், இல்லைன்னா இப்படியே போயிடலாம். இது எங்க தலைவரோட உத்தரவு. யாரு உங்க தலைவர்? அதோ உட்கார்ந்து இருக்கிறாரு, அவர்தான் எங்க தலைவர். ஓ, அவர்தான் உங்க தலைவரா? ஏன் எங்களெல்லாம் பார்த்தா தலைவரா தெரியலையா? நானும் ஒரு நாளைக்கு தலைவராയി காட்டுறேன். இப்பெல்லாம் யார் யாரு தலைவன் ஆகணும்னு விவசாயே இல்லாம போயிடுச்சு. என்னம்மா கண்ணு சொல்லுமா பொண்ணு, சௌக்கியம்மா? யோ சுமாரியா, ஜெயில்னா என்னன்னு தெரியுமா? தெரிந்தது தெரியாதது, அறிந்தது அறியாதது, சொரிஞ்சது சொரியாதது அனைத்தும் எனக்கு தெரியும். நீ 5 ரூபாய் கப்பம் செலுத்தி விட்டு இப்படியே செல், இல்லை என்றால் அப்படியே செல். ஜெயில்லயும் ஒரு செல் இருக்கு தெரியுமா? தெரியுமே. போர்ஜரி கேஸ்ல உள்ள போனா 4 வருஷம் கம்பி எண்ணணும். இந்தாமா, நான் இவனுக்கு தாமா தலைவன். எங்க 2 பேருக்கும் தலைவர் இன்னொருத்தர் இருக்காருமா. அப்படியா? அவன் யாருன்னு பாத்துறேன். இப்ப இதான் எனக்கு தேவை. ஒரு மிருகத்தை வளர்த்து மனுஷனா பாக்குறீங்களே, இத்தனை மனுஷங்க இருக்கிறீங்க, உங்களால இந்த மிருகத்தை அடக்க முடியல? பேசாம வேட்டி சட்டை கட்டி போட்டு புடவை ஜாக்கெட் மாட்டிக்கங்க. கையில எடுத்து பொழுசாயா வந்தா புள்ள, பொல்லாத பொறு பசங்க பொறுக்கித்தனம் பண்ணுவாங்க. பார்த்து நடந்துக்க, கண்ணு தெரிஞ்சு நடந்துக்க, ஊரை புரிஞ்சு நடந்துக்க. என்ன பண்ண சொல்ற இந்து? எத்தனை அடியாட்களை வச்சு ஊரையே மிரட்டிக்கிட்டு இருக்கான். அவன் எம தர்ம, நீங்க எல்லாரும் எரும மாடுங்க, அதானே அர்த்தம்? இப்ப இந்த நிலையில நீ சொல்ற வார்த்தை உண்மைதான், ஒத்துக்கிறேன். ஆனா நான் மௌனமா இருக்கிறதுக்கு காரணம், நோயாளியான உன் அத்தைய காப்பாத்தணும்னு தான். ஒத்தடம் குடுக்குற உன்னோட வார்த்தையில இப்ப எனக்கு தேவையில்லை. சரி சரி, ஆத்திரப்படாத இந்து. உனக்கு எத்தனையோ தடவை லெட்டர் போட்டேன், அப்பெல்லாம் வராம இப்ப திடீர்னு வந்து நிக்கிறியே. ஏன் இப்ப என்னாச்சு? உனக்கு நாட்டு பாடல்கள் வாங்கி தரேன்னு எழுதியிருந்தேனே அந்த தமிழ் வாத்தியார் இப்ப உயிரோட இல்ல. ஐயோ, அப்ப நான் எப்படி? கவலைப்படாத, அவரோட மகன் கூடிய சீக்கிரம் வந்துருவான், உனக்கு வேண்டிய உதவிகளை செய்வான். அங்க பத்தியா வேகமா ஒருத்தன் வர்றான். அவன் வர்றத பார்த்தா கேட்ட உடனே உள்ள புந்துருவான் போல இருக்கு. போய் படக்கடா. அண்ணே, வரவனை பார்த்தா ஒரு மாதிரியா இருக்கு. அடிக்கடி கொடுத்தா என்னன்னே செய்யறது? பக்கத்துல தெர்மாஸ்திரி எதுக்கடா இருக்கு? அங்க கொண்டு போய் சேர்த்த மாட்டேன். மாமூல் கொடுத்தா மட்டும் நீங்க வாங்கிக்குவீங்க, மாத்து கொடுத்தா நான் வாங்கணுமாக்கா? அடி வாங்குறது பேர் தாண்டா அடியாளு. ஏய், நீ போலன்னா நான் ஒண்ணே அடிச்சு விடுவேன். போடா. போங்கண்ணே, உங்ககிட்ட வாங்குறதுக்கு பதிலா அவன்கிட்டயே வாங்கிக்குவேன். யோ இல்லையா? நீ பாட்டுல போயிட்டே இருக்க. நான் ஊருக்குள்ள போகணும். நான் என்ன காட்டுக்குள்ள போகணும்னு சொன்னேன்? இந்த குசும்பு தானே வேணாங்கிறது. ஊரு புதுசா? இல்லைங்க, பழசுதான். பழசா? நான் பார்க்கவே இல்லையே. இப்ப உங்களுக்கு என்ன வேணும்? என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வேணும். என்ட்ரன்ஸ் ஃபீஸா? டேய், தமிழ்ல சொல்றேன். அதாவது யார் இந்த கிராமத்துக்குள்ள நுழைஞ்சாலும் தலைக்கு 5 ரூபா மாமூல் கொடுக்கணும். அதத்தான் எங்க தலைவர் என்ட்ரன்ஸ் ஃபீஸ்னு இந்தியில சொல்றாரு. ஏழை அடிக்கிறீங்க. ஏண்டா, அவர் படிச்சவரு, என்ன பத்தி என்னன்னா பாரு. இந்தியாடா இது? உருதுல உருது. யோ, இது என்ன அதிகார உத்தியோகமா இல்ல அரசாங்க உத்தியோகமா? யோ, அதெல்லாம் உனக்கு எதுக்கு? 5 ரூபா கொடுத்து உள்ள போயா. கொடுக்கலன்னா நம்மளை பத்தி சொல்ற? போட்டிருக்கிற சட்டையும் பேண்டையும் உருவிட்டு அண்டர் ரூபாயோட அப்படியே அனுப்பிச்சிருவோம். அப்படியா? அப்படி வாங்க, தர்றேன். ஓ, குடுக்கறது இங்கே அப்படியா? அண்டர்வேர்ல இருக்குல்ல. நான் சொல்றது கரெக்டா? அண்டர்ல இருக்கப்போ உலவ. ஏய், பையன் பயப்படுறான். 5க்கு 10 கலட்டு.
5, இந்த சின்ன தலைவருக்கு 5. ஐயோ கலக்காது. இந்த நேரத்துல வந்து நம்ம ஐயோ என்ன அவன் டிரைவர் சொன்னா டிரைவர் ஊத்திட்டு இருக்கா என்னாச்சு? டேய், இனிமே யாருகிட்டயாவது 5-10 வசூல் பண்ணீங்க, இன்னைக்கு சட்டையை உரிச்ச மாதிரி நாளைக்கு தோலை உரிச்சு தொங்க விட்டுருவேன். நான் அப்பவே சொன்னேங்க, இவர் படிச்சவரு, மாமூல் வாங்காதான்னு சொன்னேன். கேட்டியா? இந்த நீங்க போங்க. அண்ணே வரட்டுங்களா? வேற ஏதாவது? ஐயோ அண்ணே வணக்கண்ணே, நான் விடுதலை ஆயிட்டேண்ணே. ஏன் என்கிட்ட பேச மாட்டேங்கிறீங்க? பேசுங்கண்ணே. அக்கா, நான் தமிழ் வாத்தியார் மகன் வந்திருக்கேன். ஏன்க்கா யாருமே என்கிட்ட பேச மாட்டேங்கிறீங்க? நான் ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கேங்கிறதுக்காகவா? இந்த ஊர்ல என் கூட யார் பேசினா பேசாட்டி என்ன, எனக்காக என் மகா இருக்கா. தலைவரே தலைவரே, ஏன்டா அப்படி தொங்கி போய் வரீங்க? ஏண்டா சாக்கடையில் இருந்த பெருச்சாளி, டேயா அடிச்ச அப்படியே பூமிக்குள்ள போயிருவேன். சரி சரி, மாமூல கொடு. மாமூலா அத கேட்டதுக்கு தான் இந்த கிழி கிழிச்சு அனுப்பிச்சிட்டான். போய் தலைவர் கூப்பிடே. ஏன்டா அப்படி கத்துற? கூப்பிடுறேன். ஏன்னா ஆடா ஆளா காந்துக்கிட்டு இந்த ஆட்ட ஆட்டிட்டு போறானே. அவன்கிட்ட செட்டப் இருக்கு, அவன் இப்படியே ஆட்டுவான், இதுக்கு மேலேயே ஆட்டுவான். என்னடா அது அலங்கோலம்? அண்ணே, ஊருக்குள்ள நீங்க புலியா இருந்தீங்க, உங்களை கண்டு எல்லாரும் பயப்பட்டாங்க. இப்ப ஒரு சிங்கம் நுழைஞ்சிருச்சுனே. யாருடா அந்த சிங்கம்? எவனோ இந்த ஊருக்காரனா, 7 வருஷம் ஜெயில இருந்துட்டு இப்பதான் வந்திருக்கான். வந்துட்டானா? வரண்டா. மகா 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 ரவி, ஏய் மகா, மரியாதையா உள்ள போ, இல்ல உள்ள இருந்து வந்திருக்கானே அவன் உயிரோட இருக்க மாட்டான். வாடா கொலகார பயல, சோளச்சோறும் கூழும் சாப்பிட்டு உடம்ப நல்ல கொழுகொழுன்னு வச்சிருக்க. இப்ப யார கொலை பண்ணலான்னு வந்திருக்க? ஆமா, உன் வாழ்க்கை ஜெயில்லன்னு சொன்னாங்க. யாரா மாத்தி எழுதுனது? என் மகாதாண்டா. ஜெயில் சோறு இவ்வளவு திமிரா பேச வைக்குதா? என் மாப்பிள்ளைய கொலை பண்ண அன்னைக்கு உன்னை உலையில போட்டு கொதிக்க வச்சிருப்ப. ஆனா அன்னைக்கு நான் ஊர்ல இல்லாம. டேய் ரத்னம், உன் சலசலப்புக்கும் சாவுக்கும் பயந்தவன் நான் இல்லடா. என் மகாவுக்காக தான் வாழ்ந்த, அவளுக்காக தான் வந்திருக்கேன். என்ன உன்னோட மகாவா? போட்டா நாயை. இன்னும் உனக்கு அந்த கொலவெறி அடங்கலையா? மறுபடியும் உன்னை இந்த பக்கம் பார்த்தேன், நீ ஜெயிலுக்கு போக மாட்ட, நான் தாண்டா ஜெயிலுக்கு போவேன்.